இந்த உறுதிப்பாடு. நான் யோசித்து பார்க்கிறேன், நம்மில் ரசனை இருக்கிறதா? எதை நாம் ரசிக்கிறோம்? இன்று கூட நான் சுதா அவர்களிடத்தில் பேசிக் கொண்டு வந்தேன். நகைச்சுவை என்கின்ற பெயரில் நம்முடைய ரசனையை மாற்றுகிறார்கள். அனுமதிக்கலாமா? சிரிச்சிடுறோங்க, நம்ம டோன் பார்த்து சிரிச்சிடுறோம். தப்பான விஷயங்களுக்கு பெண்கள் நிறைய சிரிக்கிறோம். கோபம் வருவதே இல்லை நமக்கு. தப்பான விஷயங்களுக்கு எப்படி நாம் சிரிக்க முடியும்? சொல் முக்கியமே தவிர சொல்லினுடைய தொனியை வைத்து நம்ம ஏமாற்றுகிறார்கள். ஜாகிரதை. ஜாகிரதையாக இருக்கின்ற பொழுதுதான் இதிலிருந்து நம்மால் வெளியில் வர முடியும். எல்லாம் மேல இருக்கிறவன் பார்த்துப்பான்னு ஒரு ஜோக் இருக்கு, தெரியுமா? என்ன ஜோக் அது? கணவனை தவிர்த்து வேறு ஒரு ஆணோடு நட்பு கொண்டிருக்கக்கூடிய, தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண் ஆண் வீட்டிற்கு வரான உடனே பர்ண மேலெல்லாம் அவரை மறைச்சு வச்சிடறான். அதானே? அவர் உள்ள வந்து கேட்டால் எல்லாம் மேலே இருக்கிறவன் பார்த்துப்பான், எல்லாரும் சிரிக்கிறோமே. நம் வீட்டில் அது நடந்தால் சிரிப்போமா? குடும்பம் என்கின்ற நிறுவனத்திற்கு இது சரி வருமா? அப்படி என்றால் அதை எப்படி நம்மால் ரசிக்க முடியும் என்கிறேன் நான். நகைச்சுவை கூட மாண்போடு இருக்க வேண்டும், பண்பாட்டோடு இருக்க வேண்டும் என்பதுதானே முன்னோர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். ஒழுக்கக்கேடான விஷயங்கள் எப்படி நகைச்சுவையாக நம் சமூகத்தில் மாறியது என்று நான் கேட்கிறேன். சொல்லை சரியாக புரிந்து கொள்ளுகின்ற பொழுது நமக்கு ரௌத்ரம் வரும். தொனியின் மீது நாம் போக மாட்டோம். இந்த அலர்ட்னஸ் இருக்கல. நான் உங்கள் எல்லோரிடத்திலும் கேட்கிறேன், ஆர்ப்பாட்டமாகவும் சத்தமாகவும் பேசக்கூடியவர்களுடைய பேச்சை நாம் கவனிப்பது போல் அமைதியாக சிந்தனையுடன் பேசக்கூடியவர்களுடைய பேச்சை நாம் கேட்பதே இல்லை. பயிற்சி அப்படி நமக்கு. 24 மணி நேரமும் சிரிக்கிறதுக்கு ஒரு சேனல் இருக்குன்னா அது இங்கே தான் இருக்கு. சிரிப்புல என்ன வேணாலும் சொல்லலாம். ஒரு பேச்சாளர் சொல்கிறார், ஏய் குரங்கே, குரங்குக்கு பிறந்த குரங்கே. எல்லாரும் சிரிக்கிறோம், நம்மளை பார்த்து தான் சொல்ற. எப்படி சிரிப்பு வரும் நமக்கு? சிரிப்பின் என்று என்கின்ற பெயரில், நகைச்சுவை என்கின்ற பெயரில் நடக்கக்கூடிய கேலி கூத்துகளை கேரளாவிலங்க பிரேம் நசீர்னு ஒரு நடிகர் ஒரு கம்யூனிச விழா, அந்த கம்யூனிச விழாவுக்கு போய் நின்று யாரோ பேசுறாங்க. அப்போ பிரேம் நசீரை பேசுறதுக்கு கூப்பிடுறாங்க. அப்போ அந்த அவையிலிருந்து ஒருத்தர் எழுந்து சொன்னாராம், பிரேம் நசீர், உங்களை நாங்கள் திரைப்படத்தில் பார்த்துக் கொள்கிறோம், இப்பொழுது தோழர்கள் பேச்சை கேட்பதற்காக வந்திருக்கிறோம், நீங்கள் உட்காரலாம் என்று சபையில் இருந்து சொன்னார்கள். அதுதான் சபை. இப்ப காக்காவை பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னார்ல சார், திரும்பி சுத்தி 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 நிறைய காக்காவை பத்தி சொல்லிட்டே இருந்தார். நான் ஒரு ஹைக்கூ படித்தேன், அந்த புக்கில் ஒரு ஹைக்கூ இருக்கு சார். காகத்தின் கூட்டில் இசைக்க காத்திருக்கிறது குயில் முட்டை அப்படின்னு ஒரு கவிதை ரொம்ப பிடிச்சது எனக்கு. உண்மையிலேயே அது பிரில்லியன்ட் சார். அது காக்கா ரொம்ப பிரில்லியன்ட். ஆனால் அதை வைத்து ஒரு குறியீடாக வைத்து நாம் எதை மக்களுக்கு சொல்கிறோம்? அதில் அறம் இருக்கிறதா? அறத்திற்கான சொற்களா நம்முடையது? இதோ என் முன்னால் உட்கார்ந்து இருக்கிறார் என் தோழி புனிதா கணேசன். ஒரு முறை அவர் சொன்னார் எனக்கு ஒரு பஞ்சதந்திர கதை. நட்புனா என்னன்னு எனக்கு தெரிஞ்ச அந்த வினாடி அதிர்ந்து போனேன் நான். புனிதா இது உண்மையான்னு கேட்டேன். இப்படிதான் இருக்கும் பர்வீன், ஜாகிரதை. நான் தோழமை அப்படி என்னை ஒரு சாட்டை அடி அப்படி அடிச்சுது. அது உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். பல இடங்களில் சொல்லி இருக்கிறேன். நினைவுபடுத்திக் கொள்வதில் என்ன பிழை? ஒரு பூனை இருந்துச்சான் ஒரு நாட்டில், ஒரு காட்டில். அங்கே ஒரு எலி இருந்துச்சான். 2 பேருக்குமே ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுச்சு. அக்ரிமெண்ட், ஃப்ரெண்ட்ஷிப் அக்ரிமெண்ட் என்ன? இது அதை அதுக்கு ஒன்றும் தொந்தரவு பண்ணாது, இது அதை சாப்பிடாது. அக்ரிமெண்ட். 2 பேரும் நல்லா நிறைய பேசிப்பாங்க, எல்லாம் சுற்றுவாங்க, பண்ணுவாங்க, நல்ல நட்பு. ஒரு நாள் பூனையை காணோம். தேடி தேடி திரியுது எலி, பூனையை காணோம். மத்தியானம் பசியோட வீட்டில் வந்து உக்காந்துச்சு. அப்போ குட்டி எலி கேட்டுச்சு, என்னம்மா பூனை மாமாவை தேடுறியா? ஆமாடா, அந்த பூனை மாமாவை காணண்டா. சாப்பிடுமா, நானும் நீயும் போய் தேடலாம். 2 பேரும் கிளம்பி போகிறாங்க. சாயந்தரம் 5 மணிக்கு காட்டு ஓரத்தில் ஒரு வேடுவன், இது பஞ்சதந்திர கதை, ஒரு வேடுவன் வலை வீசி அந்த பூனையை பிடித்திருக்கிறான். நேரா ஓடி வந்து பூனை கிட்ட நிக்குது எலி. என்ன சார், எங்க இருந்தீங்க, எப்படி பிடிச்சிங்க? காலைல 5 மணிக்கு பிடிச்சிட்டாப்பா, சீக்கிரமா அவுத்து விடுப்பா, ரொம்ப பசிக்குதுப்பான்னு. அது உடனே குட்டி எலி போய், மாமா இதோ அப்படின்ட்டு கட் பண்றதுக்கு போகும்போது கண்ணை காட்டுச்சு.
அம்மா எலி கம்முன்னு மெதுவாக கட் பண்ணு, மெதுவாக கட் பண்ணு, சீக்கிரம் சீக்கிரம் வந்துட போகிறான், சீக்கிரம் சீக்கிரங்கிறது உள்ள பூனை. மெதுவாக 45 நிமிஷம் ஆச்சு. இருள் கவ்வ தொடங்கிய போது காலடி சத்தம். வேடுவன் வந்துட்டான். வேடுவன் வர்றான். அந்த வலை பக்கம் வந்து அவன் கால் தடம் நிறுத்துவதற்கும் இந்த எலி அந்த வலையை சரியல் அறுக்கிறதுக்கும் சரியா இருந்துச்சு டைமிங். வெளியில ஓடி போகுது பூனை. இது தான் குட்டியோட போய் பொந்துல அடைஞ்சுக்கிச்சு. எல்லாம் தப்பிச்சிட்டாங்க. தலையை சொரிஞ்சுக்கிட்டு வேடுவன் போயிட்டான். அப்போ குட்டி எலி கேட்டுச்சு, ஏம்மா 5 மணிலேருந்து மாமாவை டார்ச்சர் பண்ண? அப்போவே திறந்து விட்டுருக்கலாம்ல, ஏம்மா ஹார்ட் அட்டாக் வர்ற அளவுக்கு செஞ்ச? அப்போது தாய் எலி சொல்லிச்சான், டேய் எனக்கும் பூனை மாமாவுக்கும் தான் அக்ரிமெண்ட்டு. அது காலையிலேருந்து பசியோடு இருக்குது, நீ வேற கொழு கொழுன்னு அது பக்கத்தில் இருக்கிற. உன்னையும் காப்பாற்றணும், நான் என் ஃப்ரெண்டையும் காப்பாற்றணும்னா சரியான நேரத்திற்காக நான் காத்திருக்க வேண்டியதாக இருந்தது. காத்திருந்து என் நட்பையும் காப்பாற்றினேன், என் உறவையும் காப்பாற்றினேன் என்று சொன்னது எலி. இந்த 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 புரிதல் இருக்குல்ல, டைமிங் அப்படிங்கிற புரிதல். எந்த இடத்தில் யாரை எப்படி பேச வேண்டும், எந்த இடத்தில் யாரை காப்பாற்றி கொண்டு செல்ல வேண்டும் என்று தெரிந்து கொள்ளுகின்றவர்கள் தலைவர்கள் ஆகிறார்கள், வழிகாட்டிகள் ஆகிறார்கள். ரசனை, ரசனைன்னா என்னங்க? ஒரு படைப்பாளன் எதைங்க எதிர்பார்க்கிறான்? இன்னைக்கு இருக்கக்கூடிய படைப்பாளர்கள் பணத்தை எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் அதற்குள்ளும் இருக்கிறார்கள் சிலர், அவர்கள் ரசனையை மட்டுமே கொண்டவர்கள், அங்கீகாரத்தை மட்டுமே எதிர்பார்க்கிறார்கள். ஒரு ஆக தேர்ந்த படைப்பாளனுக்கு என்ன தேவை தெரியுமா? இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ எனக்கு என்னங்க தேவை? நான் ஒரு திறன்சாலி, ஒரு பேச்சாளர். எனக்கு என்ன தேவை? இவர்கள் கொடுக்கக்கூடிய இந்த தட்டா அல்லது அந்த புத்தகமா? அதற்காகவா வந்தேன்? இல்லை, உங்களுடைய அங்கீகாரத்திற்காக, உங்களிடத்தில் நான் பேசுவதற்காக, உங்களிடத்தில் நான் ஊடாடுவதற்காக வந்தேன். இந்த ரெசிப்ரோகேஷன் தாங்க. என் பேச்சை நீங்கள் ரசிக்கிறீர்கள் என்கின்ற ஒன்று போதாதா நான் புதிதாக படித்து 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 பேசுவதற்கு? என்னுடைய எல்லா தொல்லைகளையும் அப்புறம் வைத்துவிட்டு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு புலம்பெயர்ந்து வந்து பேசுவதற்கு, ஒரு ஆண் புலம்பெயர்ந்து வந்து பேசுவதற்கும் ஒரு பெண் புலம்பெயர்ந்து வந்து பேசுவதற்கும் நடுவில் ஒரு பெரிய பாரிய இடைவெளி உண்டு. அவ்வளவு சீக்கிரமாக ஒரு இடத்தை விட்டு பெயர்ந்து ஒரு பெண் வந்து பேசிவிட முடியாது. அதுவும் ஒரு கல்லூரியில் ஃபுல் டைம் ப்ரொஃபஸர். நான் ராஜசேகர் அண்ணன் பார்க்கிறார். எல்லா கடமைகளையும் செய்து முடித்து விட்டு தான் வர முடியும். அங்கீகாரம் இருக்கல்ல, அங்கீகாரம் என்கின்ற ஒற்றை சொல்லை நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு புரிகிறதா என்று பாருங்கள். முடிந்தால் தகுதியானவர்களுக்கு அந்த அங்கீகாரத்தை கொடுங்க. கோபம் என்கின்ற சொல் புரிந்து கொள்ளுங்கள். எனக்கு பள்ளார்னு கன்னத்துல அரைஞ்சு காதுக்குள்ள விளங்க வச்ச ஒரு சொல் கோபம் அப்படிங்கிறது. எவனோ செய்கின்ற குற்றத்திற்கு உனக்கு நீயே தரும் தண்டனை. சூப்பர்ல, சூப்பர். சில பேர் இருக்கிறாங்க சார், நிறைய விஷயம் சொன்னார், ட்ரெயினை பற்றி நிறைய சொன்னார். நான் எப்போவுமே சொல்லுவேன், இப்போ எனக்கு 9:50க்கு ட்ரெயின்னு வச்சுக்கோங்க, நான் ட்ரெயினுக்கு போகணும், 9:50க்கு போய் ஏறணும். டிராஃபிக் வந்துருச்சு, என்ன ஆவேன்? நான் 9:45 ஆயிடுச்சு, என்ன ஆவேன்? என்ன ஆவேன்? அப்போ என் குருநாதர் எனக்கு சொன்ன ஒரு சொல், ஓடுற ட்ரெயினில் ஓட முடியாது. ட்ரெயின் எப்போ போகுமோ அப்போ தான் போகும், அதுக்குள்ளே நீ ஓட முடியும். இன்னொரு ஒரு வாக்கியம் சொல்லவா? நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை நிகழும் நேரத்தை சேமிக்க முடியாது, அனுபவிக்கத்தான் முடியும். நம்மில் பல பேர் என்ன தெரியுமா பண்ணுறாங்க? முக்கியமான ஒரு இடத்துக்கு போவாங்கங்க, அங்கே போய் செல்ஃபி பிடிச்சி, என்ன இப்போ இடத்த பாரு, அதுக்கு தானே போனேன், அதை போய் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் பேசுகிறேன்ல, என் பேச்சை ரெக்கார்ட் பண்ணி எத்தனையோ இருக்குல்ல, ஆயிரக்கணக்கில் அங்கே இருக்குல்ல, இதையே ரெக்கார்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க.
கேளுங்களேன். உங்க முன்னால வந்து நின்று பேசிட்டு இருக்கிறல்ல, கேளுங்க. இந்த வினாடியை நீங்கள் அனுபவிக்கத்தான் முடியும், சேமிக்க முடியாது. சேமிப்பது வேறு யாருக்காகவோ தான், உங்களுக்காக இதை சேமித்துக் கொள்ளவே முடியாது. ஒரு விஷயத்தை எப்பவுமே டூருக்கு போவாங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். டூருக்கு போறவங்க எந்திரி 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 தொட்டபெட்டா போகணும், போயிட்ட பொட்டானிக்கல் கார்டன் இரு, தொட்டபெட்டாவை பார்த்துக்கிறேன். பொட்டானிக்கல் கார்டன் பொட்டானிக்கல் கார்டன் போனேன், கல்மரங்கள் பார்த்த, போட்டோ எடு போட்டோ எடு போட்டோ, வாங்க வாங்க வண்டி கிளம்புது வள்ளி. இதுக்கா போனோம் டூரு? ஒரு இடத்தை நிம்மதியா ஒரு நிம்மதியே இல்லாம போயிடுச்சுங்க. ஏன் தெரியுமா? அந்த ரசனை நமக்கு இல்லை. எங்கோ தொலைத்து போனோம், யாருக்கோ காட்டுவதற்காக, யாரிடத்திலோ கைத்தட்டல் வாங்குவதற்காக, யாருடைய புன்னகைக்காகவோ நாம் ஏதோ தவித்துக் கொண்டிருக்கிறோம். இங்கேயும் ஒரு உயிர் இருக்கிறது, இங்கேயும் ஒரு உடல் இருக்கிறது. இதை சமாதானப்படுத்தி இதை தூய்மையாக வைத்துக் கொள்வதற்கு நேரமில்லை. ஒரு படைப்பாளனுடைய ஆகப்பெரிய விஷயம் அங்கீகாரம். நாம் கொஞ்சம் கூட தகுதி இல்லாதது கோபம். கோபமாக இருக்கக்கூடியவர்கள், நான் சொல்லட்டுமா? கோபமாக இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பீர்கள். இங்க யாரையாவது பார்த்து சத்தம் போட்டு பேசுவீங்க. சத்தம் போட்டு பேசுனீங்கன்னா நீங்க கோபமா இருக்கிறீங்கன்னு அர்த்தம் இல்லை, அது அசூயைன்னு அர்த்தம். அதுக்கு கோபமுடையவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? முன்னால் இருக்கின்றவர்களை நிராகரிப்பார்கள், சைலண்ட் ஆயிடும். அதை விட ஒரு தண்டனை அவனுக்கு தந்துவிட முடியுமா? கைகேயிங்க, அவன் புருஷன் மேல அவ்வளோ கோவங்க. அவளுக்கு தன் வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டான், தனக்கு தெரியாமன்னு தெரிஞ்சு போச்சுங்க. செத்துட்டாங்க. அவன் கீழே விழுந்து செத்துட்டான். தசரதர் இறந்துட்டார். பார்த்தாங்க, என்ன பண்ணான்னு கம்பர் எழுதினார் தெரியுமா? போய் தூங்கிட்டாளாம். அப்போ எனக்கு ஒரு பேருண்மை தெரிந்தது. அன்பிற்கு இருந்து விட வேண்டும் என்று முடிவானதற்கு பிறகு உனக்கும் எனக்கும் நடுவில் எதற்கு பகை என்ற புதிய உறவு? பிரியணும்னு முடிவு. யாரால யார் பிரிஞ்சா பிரிஞ்சிட்டல்ல, முடிஞ்சு போச்சு கதை. There stops, there ends everything. மற்றதெல்லாம் ஹேங் ஓவர் தான். இறந்துட்டாங்கல்ல, கண்ணை மூடுறாங்க, அந்த வினாடியில் எல்லாமே முடிஞ்சுது, அவ்வளோதான். மற்றதெல்லாம் ஹேங் ஓவர் தான். உண்மையாக புரிந்து கொள்ளக்கூடிய திறமை நம்மில் பல பேருக்கு கிடையாது. நான் ரசனை என்றால் என்னன்னு இதோ இப்போ சொல்றேன். அப்படிங்கிற ஒருத்தர், அதற்கு டீனார் பெரியாருங்கிற படம் எடுத்தவர், அவர் என்னை அழைத்து காட்சிப்படுத்தலும் கதை சொல்லுதலும் காண அந்த பாடத்திட்டத்தை வகுக்க சொல்லி பாடம் எடுக்க சொன்னார் அந்த பிள்ளைகளுக்கு. 3 வருடங்கள் நான் அங்கே விசிட்டிங் ப்ரொஃபஸராக இருந்தேன். நான் வடிவமைத்து கொடுத்த அந்த கதைகளில் அவரும் நானும் உட்கார்ந்து வடிவமைத்து கொடுத்தோம். அந்த கதைகளில் ஒரு கதை, இதுவரைக்கும் அது கதையை நான் படித்து எடுத்து இது குழந்தைகளுக்கு கண்டிப்பாக சினிமா எடுக்கிறவங்களுக்கு இது கொடுக்கணும்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு நான் வந்து இது வரைக்கும் 10 வருஷம் ஆச்சு. என்னால் அந்த கதையை மறக்க முடியல. நான் எங்கேயும் சொன்னதில்லை, இதை நான் வெளிப்படுத்தினதில்லை. இன்னைக்கு தோணுது, சொல்றேன். ஒரு ஆகப்பெரிய கலைஞன் இருந்தான். இது ரோஜா அத்தர் அப்படின்ற ஒரு கதை, சாகித்ய அகாடமி விருது பெற்ற கதை. இந்த கதை மூலத்தில் எழுதப்பட்டது தெலுங்கில், அது மொழிபெயர்க்கப்பட்டு இருக்கு. மொழிபெயர்க்கப்பட்ட கதை குழந்தைகளுக்கு நாங்கள் பாடமாக கொடுத்தோம். அந்த கதை வந்து ஒரு 7 பக்கம் தான், 6.5 பக்கம் இருக்கும். 7வது பக்கத்தில் முடியுது கதை. யார் அந்த ரோஜா அத்தரின்கான பாட்டுடை தலைவன் என்று சொன்னால், அவன் ஒரு அத்தர் தயாரிக்கிறவங்க. நீங்க பார்த்துருக்கிறீங்களா? கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி மணிப்பூர்ல நாங்க வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்றதுக்கு போனோம். அப்போ வந்து கவர்னர்லாம் உட்காந்துருக்காங்க. நாங்கள் வந்து பாரதியாருக்கான ப்ரோக்ராம், நாங்கள்லாம் அவையில் உட்காந்துருக்கோம். அவர் என்ன பண்ணார், அவருடைய கடையிலிருந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான மைசூர் பாக்கை எடுத்துட்டு வந்தார். எடுத்துட்டு வந்துங்க, அவ்வளோ பெரிய முதலாளி அதிலிருந்து ஒன்று எடுத்து தன் உடலை பாதியாக்கி அந்த கையை அந்த பிளேட்டில் வந்து அது அந்த ஸ்வீட்டை வச்சு அந்த கையை கீழே வச்சு அப்படி பணிவாக எல்லாருக்கும் கொடுத்தாருங்க அவர். அது கொடுக்கும் போதே, ஓய் இது வெறும் ஸ்வீட் இல்லை, சப்புன்னு கடிச்சு சாப்பிட்றாத, கண்ணை மூடி ஒரு நிமிஷம் தியானி அப்படின்னு சொல்லுதுங்க. அந்த ஜெஸ்டர் அப்படி சொல்லுது.
நான் அப்படியே ஆடி போனேன் அவர் கொடுத்த விதத்தில். ரசனையோடு ஒரு வேலையை செய்கிறீர்களா? நான் ஏன் வெற்றி பெற்ற பேச்சாளராக இருக்கிறேன்? நான் என்ன சொல்கிறேனோ அதை நான் ரசிக்கிறேன். நான் ரசிக்காம அது உங்ககிட்ட சொல்றதே இல்லை. நான் முழுமையாக என் ரத்த நாளங்களில் என் ஆன்மாவுக்குள் போட்டு அதை மென்று தின்று அந்த உமிழ்நீரை எல்லாம் விழுங்கி விட்ட பிறகுதான் உங்களிடத்தில் அதை நான் சொல்கிறேன். அதனால் தான் அது இங்கிருந்து வருது. ஒன்றை எப்படி ரசிக்கிறது? ஒருத்தன் ஒரு அத்தர் செய்யற ஒருத்தன், அத்தர்னா தெரியும்ல, வாசனை. சொல்லுங்க, வாசனை. சே, ஏங்க அது திரவம் தானேங்க. ஏங்க திரவியம்னா சொல் தானே, அது வாசனை திரவம் தானே. அது ஏன் திரவியம்ங்கிறோம்? செல்வம்ங்க. அது வாசனை செல்வம். அது அவ்வளவு சீக்கிரம் வராது கையில. ஒரு அவுன்ஸ், அதில் அவன் சொல்லுவான் அந்த கதையில், ஒரு அவுன்ஸ் நான் ஜாஸ்மின் மல்லிகைக்கான ஒரு அத்தரை தயாரிக்கணும்னா 1,00,000 மலர்களை பிழிந்தாக வேண்டும். 1,00,000 மலர்களை பிழியாமல் என்னால் ஒரு அவுன்ஸ் எடுக்க முடியாது. 2,00,000 ரோஜா இதழ்கள் பிழியப்பட்டால் தான் ரோஜா அத்தர் வரும். இவ்வளவுதான் இருக்கும் அத்தர். அவன் பாக்தாத்தில் இருக்கக்கூடிய இளைஞன் அங்க தேடுறான். அவன் நிறைய புகழ் பெற்று விட்டான். அந்த ஊர்ல எங்கேயோ ரசிகன் இருக்கிறான்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த ரசிகன் இருக்கிறது இந்தியாவில். அந்த இந்தியாவிலையும் ஹைதராபாத்ல இருக்கிறான். அவன் ஹைதராபாத்ல அன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருந்த நிசாம். தெரிஞ்சு போகுது அவனுக்கு. அந்த ரசிகனை தேடி அத்தர் எடுத்துக்கிட்டு வராங்க. இதாங்க கதை. நான் அப்படியே சொல்றேன், நீங்க கேமரா ஆன் பண்ணுங்க. பாக்தாதிலிருந்து ஒரு இளைஞன் குதிரை ஏறி இந்த பெரிய ஆடையோடு தலையில் பெரிய தலப்பாகையை கட்டிக்கொண்டு அத்தரை பேழையில் வைத்துக்கொண்டு குதிரையில் வரான். கப்பல்ல இருந்து குதிரையில் வரான். அந்த ஹைதராபாத்குள்ள நுழைஞ்சிட்டான். நுழைஞ்சதும் அவனுக்கு தெரியுது இந்தியன் பாலிடிக்ஸ். அவனால் நிசாமை சந்திக்க முடியவில்லை. திவானை சந்தித்தால் தான் நிசாமை சந்திக்க முடியும். நேரா திவானை போய் பார்த்தா திவான் ஒரு லூசு. அவனுக்கு ரசனையே கிடையாது. அவன்கிட்ட போய் எப்படி இந்த விஷயத்த சொல்றது? இருந்தாலும் போறான். போய் அவ்வளோ அழகா ஒரு பட்டு துணியை விரிச்சு தான் வெல்வெட் அந்த பேழையில வச்சிருந்த கூடிய அந்த சந்தன இதை எடுத்து அத்தரை எடுத்து அவன் முன்னால் அப்படி கொடுக்குறான். அவன் அதை பார்த்துட்டு வாட் இஸ் திஸ் நான் சன்ஸ், போ எழுது, இவனை நகத்து, அதை அந்த பேழையை தூக்கி வை, இவனை வெளில போ சொல்லு அப்படின்றான். அவன் மனம் நொந்து வெளியில வரான். வேற ஒருத்தரை போய் வேற ஒரு மந்திரியை பார்க்க போறான். அங்க மல்லிகைப்பூ இதை அவன் 3 தான் கொண்டு வரான். ஒன்று சந்தனம், ஒன்று மல்லி, ஒன்று ரோஜா. அங்க போய் அந்த மல்லிகைப்பூவை அவனுக்கு கொடுக்குறான். கொண்டு போயிடுவானோன்ட்டு அவனை துரத்தி விட்டுறான். கையில் இருக்கிறது ரோஜா அத்தர். எப்படியாவது இது நிசாம் கிட்ட சேர்க்கணும்னு முடிவு பண்றாங்க. அவன் இன்றைக்கு எத்தனையோ படைப்பாளிகள் அங்கீகாரம் இல்லாமல் தவிக்கிறார்கள் இல்ல, ஒரு விஷயத்தை விற்க முடியாம தவிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு எல்லோருக்குமான கதை இது. தன்னுடைய படைப்பு மிக உயர்ந்ததாக இருக்கின்ற பொழுது சபைப்படுத்த முடியாமல் தவிக்கக்கூடிய கலைஞர்களுக்கான ஔஷதம் இந்த கதை. அவன் என்ன பண்றான், அதை எடுத்துட்டு எங்க நிசாம் வெளியில வருவானோ அப்ப அவன் கையில கொடுத்துடலான்னு சொல்லிட்டு காலையில அவன் எப்பவுமே குதிரையில உலா வருவான் அப்படின்றது அவனுக்கு தெரியுது. நேரா போய் அந்த கோட்டைக்கு வெளியில கும்பலோடு நின்னுக்கிறான். குதிரை சத்தம் கேட்குது, கண்வாய் வருது முன்னால. நேரா கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து அந்த அந்த நிசாமுனுடைய அந்த குதிரை வரக்கூடிய பக்கத்துல போய் நின்னுட்டாங்க. அவன் நிசாம் வந்த உடனே ஷஹின்ஷான்னு சொல்லி கொடுத்து அதை கொடுத்துடணும், அவ்வளவுதான். அந்த அந்த ரேஞ்சில் அவன் நிற்கிறான். அந்த குதிரை இப்படி வரும் பொழுது ஒரு காவலாளி அவன் கையை பிடிச்சிடறான். தர 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 தரன்னு இழுக்கிறாங்க. குதிரை கடந்து போகுது. தர தர தரன்னு பிடிச்சி இழுக்கிறவன் திரும்பி அந்த நிசாமனுடைய குதிரையை பார்க்குறான். நிசாம் கடந்து போகிறான். தான் இவ்வளவு கஷ்டப்பட்டது அவனை சந்திக்கிறதுக்காக. இதோ இதற்கு மேல் அவனை சந்திக்க போவதில்லை. அவன் கடந்து போகிறான். இவன் என்ன தெரியுமா பண்ணுறான், அதை முடியுது. கை பிடிச்சிட்டு இந்த கையை சுற்றுறான். சுற்றி இப்படி வலதுபுறமாக சுற்றி இப்படி வந்து இடுப்பிலிருந்து ரோஜா அத்தரை எடுக்கிறான். அந்த குதிரை இப்படி போதில் கடந்து அந்த ரோஜா அத்தருக்கான அந்த புட்டியை, அந்த பாத்தலை, சின்ன அந்த கண்ணாடி குமிழை ஒரே அடியை அடித்து அந்த பாறையில் உடைக்கிறாங்க. இந்த பாறையில் உடைத்த அந்த ரோஜா அத்தரின் மனம் அப்படியே பரவ குதிரை போயிட்டு இருந்த குதிரை
அது அப்படியே எழுதியிருப்பாருங்க அவரு. அப்படியே எடுத்து மூண்டு நிக்குதுங்க, அது கால் தூக்கிக்கிட்டு. அவன் எதுக்காக குதிரை நிக்குதுன்னு பார்த்துட்டு அந்த மனத்தோடு அவன் ஒரு நிமிடம் கண்ணை மூடி அதை முழுமையாக சுவாசிக்கிறான். அந்த நிசாம் அதை சுவாசித்ததை பார்க்கிறான் கலைஞன். தனக்கான அங்கீகாரம் இதோ கிடைத்து விட்டது என்று சொல்லி அந்த சால்வை எடுத்து அப்படி போத்திக்கிட்டு அவன் பாக்தாத் நோக்கி நடந்தான் என்று சொல்லி அந்த கதை முடியும். நீங்கள் நம்பினால் நம்புங்கள், 2020 மார்ச் 9 நான் ஹைதராபாத்திற்கு மகளிர் தினத்திற்காக சென்றிருந்தேன். அப்பொழுது கோல்கொண்டாவிற்கு போகக்கூடிய வாய்ப்பு. போய் நீங்கள் நம்பினால் நம்புங்கள், அந்த பாறைகளை தொட்டு முகர்ந்து பார்த்தேன். அதில் ரோஜா மனம் இருந்தது. ரசனை அதுதானே. ஒரு மனிதனுக்கு இதை விட வேறு என்ன வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையில் நாம் கவனத்துடன் இருப்பதும் ரசனையுடன் இருப்பதும் தான் நமக்கான விஷயங்கள். கோபமா, சிரிப்பா, புன்னகையா, காதலா, காமமா, எல்லாவற்றிற்கும் பொருள் உண்டு. அந்த பொருளை சரியாக புரிந்து கொள்வது. சரியாக புரிந்து கொள்ளப்படாதவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த சொல் தரும் பொருளினால் பாதிக்கப்படுகிறார்கள். மனம் கழுவப்படுவதில்லை, மனம் பாதிப்படைகிறது. நான் இப்பொழுது கூட புதுக்கோட்டையில் கம்பன் விழாவில் சொன்னேன், தசரதன் வீழ்ந்து போனதற்கு காரணம் 2 தான். தசரதன் வீழ்ந்ததற்கு காரணம் 2. 1, முறைப்படியாக அவனுக்கு 3 மனைவியர். ஒரு மனைவியை திருமணம் செய்து இன்னொரு மனைவியை திருமணம் செய்து இன்னொரு மனைவியை திருமணம் செய்தாலும் 3 பேரின் மீதும் உன்னால் சமமான அன்பையும் காதலையும் காமத்தையும் வைக்க முடியவில்லை என்றால் யாரின் மீது கூடுதலாக வைத்திருக்கிறாயோ அவர்களால் தான் நீ அழிவாய் என்பதற்கு சாட்சி தசரதன். உனக்கு 4 பிள்ளைகள் இல்லையா? 4 பிள்ளைகள் என்றால் 4 பேரையும் தானே நீ நேசித்திருக்க வேண்டும். ஒருவனை மட்டும் நேசித்தால் அவனால் உனக்கு மரணம் நிகழும் என்பதனை காட்டியதுதான் அவனுடைய வீழ்ச்சி. வார்த்தைகளை இப்படித்தான் உள்ளர்த்தத்தோடு அறத்தோடு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அறத்தோடு வார்த்தைகளை புரிந்து கொள்கின்றவர்கள் வாழ்க்கையில் சில விஷயங்களால் பாதிக்கப்படாமல் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்து நாம் அவர்களை கடந்து செல்லக்கூடிய சூழலை பெறுகிறோம். நாம் கவனத்துடன் இருப்பதும், நாம் நட்பு பாராட்டுவதும், அன்பு செலுத்துவதும். அன்புங்கிற சொல்லு இருக்குல்ல, எனக்கு தெரிஞ்சு நான் இதை சொல்லுகிறேன், உங்கள் சகோதரி நான். இப்படி புரிந்து கொள்ளுங்கள், அன்பாக இருப்பது புத்திசாலித்தனம். அன்பாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஒருபோதும் துன்பம் இல்லை. அன்புதான் ஆயுதம். அன்புக்கு எதிராக வேறொரு ஆயுதம் இந்த பூலோகத்திலே கிடையாதுங்க. அன்புதான் ஆயுதம். அன்பு செலுத்தி பாருங்கள். அவன் சொல்லுகிறான், பாரதி சொல்லுகிறான், துன்ப நினைவுகளும் சோர்வும் பயமும் அன்பில் அழியுமடி கிளியே அன்பிற்கு அழிவில்லை காண். மானிடர்கள் நான் சொல்வதை கேண்மின், பாடுபடல் வேண்டாம், உணவு இயற்கை கொடுக்கும், நும்பணி அன்பு செய்தல் கண்டீர். செய்க தவம், செய்க தவம், நெஞ்சே தவம் செய்தால் எய்த விரும்பியதையெல்லாம் எய்தலாம். அன்பில் சிறந்த தவம் இல்லை. அன்புடையோர் இன்புற்று வாழ்தல் இயல்பு. நான் சொல்லுகிறேன், அன்பாக இருத்தல் புத்திசாலித்தனம். இந்த புத்திசாலித்தனம் இல்லாதவர்கள்தான். வீரனுக்கும் வன்முறையாளனுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? 2 பேருக்கும் கோபம் வரும். எவன் ஒருவன் கோபத்தை ஒரு வினாடி தக்க வைத்துக் கொள்கிறானோ அவன் வீரன். தக்க வைக்க முடியாதவன் வன்முறையாளன். ஒரு வினாடி அதை பிடித்து நிறுத்துவது, நம் மனதை பிடித்து நிறுத்துவது. இதோ சொல்லி இருக்கிறார்களே எத்தனை நூல்கள். நான் யோசித்து பார்க்கிறேன், என் வீட்டிலும் ஒரு சின்ன நூலகம் உண்டு. இந்த நூல்களுக்கெல்லாம் குரல் இருந்தால் எப்படி இருக்கும்? இதெல்லாம் பேசினா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்துருக்கேன். திருக்குறள் பேசினா எப்படி இருக்கும்? பேசிக்கொண்டே இருந்தால், ஒவ்வொன்றும் பேசிக்கொண்டே இருந்தால், திருப்பி படிச்சா அது பேசினா எப்படி இருக்கும்? அண்ணன் சொன்னாரே, எகிப்திய மன்னன் பாரோன், 7ஆம் பாரோன் தன்னுடைய புத்தக நிலையத்திற்கு மன மருத்துவ நிலையம் என்று பெயர் வைத்திருந்தான். மனதிற்கு மருத்துவம் பார்க்கக்கூடிய நிலையம் புத்தகம் இல்லாமல் வேறு எதுவாக இருந்துவிட முடியும்? என்னோடு அது பேசுகிறது. எனக்கு தெரிஞ்சு புத்தகங்கள் வீடுகள், சில வீடுகள் நம்மை வரவேற்கும், சில வீடுகள் இருக்க பூட்டி கொள்ளும், சில வீடுகள் உள்தாழ்பால் போட்டிருக்கும், சில வீடுகள் வெளித்தாழ்பால் போட்டிருக்கும். புத்தகங்கள் அப்படித்தான். நான் சின்ன வயதில் கேள்விப்பட்டிருக்கிறேன், அதை புத்தக கண்காட்சிகளில் பேசியிருக்கிறேன். நீ எந்த நூலை புரட்டி புரட்டி படிக்கிறாயோ அது நல்ல நூல் அல்ல.
படிக்கின்ற பொழுதெல்லாம் எந்த நூல் உன்னை புரட்டி புரட்டி போடுகிறதோ அதுதான் நல்ல நூல் என்று சொல்வார் வார்த்தை சித்தர் வலம்புரி ஜான். வார்த்தை சித்தர் இன்னொரு வார்த்தை சொல்லுவார். நூல்னு பேர் வச்சானே, ஏன் வச்சான்? சின்ன குழந்தைகளுக்கு சொல்லுவார், காதுகள் என்ற இந்த துளைகளில் நல்ல நூல் நுழைந்தால் அது மனதில் இருக்கக்கூடிய கிழிசல்களை தைக்கிறது, அதனால் நூல் என்று பெயர் வைத்தான் தமிழன் என்பார் வார்த்தை சித்தர். நூல்கள் நமக்காக காத்திருக்கின்றன. அந்த நூலை வாங்குவது, நான் இப்படி சொல்லுகிறேன், நூல் விற்பனையாகின்றன, ஆனால் வாசிக்கும் பழக்கம் குறைகிறது. எந்த புத்தகத்தையும் முழுமையாக யாரும் வாசித்து முடிப்பதே இல்லை. ஆசையாக வாங்கிக் கொள்கிறோமே தவிர வாசித்து முடிக்க வேண்டும். சோறுனா தட்டில் முழுமையாக சாப்பிடணும். பெண்ணுனா கடைசியாக மை தீர வரைக்கும் அதை பயன்படுத்தணும். பென்சில்னா அதை முழுமையாக பயன்படுத்தணும். ரப்பர்னா முழுமையாக பயன்படுத்துகிற அளவில் பத்திரமா வச்சிருக்கணும். பழக்கம் இல்லை. அதனால் தான் நூல் வாசிப்பு குறைகிறது. இன்னும் ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். வெறும் கேட்ஜெட்ஸ் இருக்குல்ல, இவர் அப்போத்துலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு பாருங்க, ஃபோனு. இந்த ஃபோன் தான் தேய்த்து 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 நம்முடைய வாழ்க்கையே தேய்ந்து போய்விட்டது. இந்த கேட்ஜெட் எல்லாவற்றையும் சரியாக பயன்படுத்துவது, ஒன்றை சரியாக புரிந்து கொள்வது. நான் கடுமையாகவே சொல்லுவேன், சொற்களை சரியான மொழியில் புரிந்து கொள்ளுகின்றவர்கள் சில விஷயங்களை ஜெயிக்கிறார்கள், இல்லை என்றால் அவர்கள் தோற்று போகிறார்கள். எப்படி என்று சொல்கிறேன். பல நேரங்களில் கெட்ட வார்த்தை ஏதாவது சமஸ்கிருதத்திலேயோ அரபிலேயோ எழுதி கீழே போட்டுறேன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க? வாசிக்க தெரியாது, ஆனால் லிபி தெரியும். அதில் வேதங்களை வாசிச்சிருக்கிறீங்க, இதுலேயும் வேதத்தை வாசிச்சிருக்கிறீங்க. என்ன பண்ணுவீங்க? கால் மிதிச்சிட்டிங்கன்னா எடுத்து கண்ணில் ஒத்திப்பீங்க கெட்ட வார்த்தைய. அதனால் தான் படிக்க வேண்டும் என்பது. படித்தால் பல புத்தகங்கள் கிழிக்க தகுந்தவை என்று நமக்கு தெரியும். இந்த உலகத்தை ஆட்சி செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுடைய புத்தக கூடங்களை அழித்தால் போதுமானது. எனக்கு எங்க தெரியுமா வலிச்சுது? இந்த கள்ளக்குறிச்சி, இந்த ஒரு மாணவியின் மரணம். அப்படி எந்த சமூகத்திலும் நிகழ்ந்து விடலாகாது. அது ஏதோ சபைக்கு வந்து விட்டது என்பதற்காக நாம் எல்லோரும் பேசிக்கிறோம். இப்படி ஓராயிரக்கணக்கான குழந்தைகள் இந்த தேசத்தில் செத்துக்கொண்டுதான் இருக்கிறார்கள். சரியான வகையில் அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றால் இதோ இப்பொழுது கிளம்பி இருக்கக்கூடிய இந்த தீ மிக முக்கியமான நகர்வுக்கு எடுத்து செல்லும் என்று நம்புவோமாக. ஆனால் என் மனம் வலித்த இடம் எது தெரியுமா? அந்த பள்ளிக்கூடத்தில் உள்ளே இருந்த நூலகம் எரிக்கப்பட்ட பொழுது ஒரு வாசிப்பாளராக, ஒரு ஆசிரியையாக நான் கவலைப்பட்டேன். குழந்தைகளுடைய தஸ்தாவேஜுகள் எரிக்கப்பட்ட பொழுது நான் வருத்தப்பட்டேன். ஒன்றை எப்படி எதிர்ப்பது, ஒன்றை எப்படி சரியான நிலையில் எப்படி போய் சேர்ப்பது என்பது நம் சமூகம் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் சொற்களினால் தூண்டப்படாமல் சொல்லில் இருக்கக்கூடிய பொருளை மிக ஆழமாக புரிந்து கொண்டு அதை நோக்கி நகர வேண்டும். நீதி என்பது வேற, நியாயம்ங்கிறது வேறங்க. ரெண்டுமே ஒண்ணு கிடையாது. உங்களுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயம். ஆமா, நீங்க அந்த சேர்ல தான் உட்காரணும், நான் இந்த சேர்ல தான் உட்காரணும். அது உங்களுக்கான நியாயம், இது எனக்கான நியாயம். ஆனா நீதின்னு வந்துச்சுன்னா ரெண்டு பேருக்கும் ஒண்ணு. எங்க ஐயா நீதி என்கின்ற சொல்லுக்கும் நியாயம் என்ற சொல்லுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை சரியாக நீங்கள் புரிந்து கொள்வதற்காக சிலம்பொலி செல்லப்பன் ஐயா அவர்கள் நான் குழந்தையாக இருந்த பொழுது பேசியதை சொல்றேன். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சொன்னார். அவர் மீட்டிங்ல கேட்கிற, ஏதோ ஒரு கம்பன் விழாவோ எங்கேயோ பேசுறாரு, அவர் கேட்கிறேன். ரொம்ப அற்புதமா பேசுவார். சொல்றார், ரெண்டு பேர் இருந்தாங்களாம், ஒருத்தன் ஏன் ஒருத்தன் பி. நாமளே வச்சுப்போமே, பாலைவனத்தில் ரெண்டு பேரும் போறாங்க. இது ஒரு அரபிய கதை. பாலைவனத்தில் ரெண்டு பேரும் போறாங்க. போயிட்டே இருக்கும்போது ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. ஒருத்தன் கேட்டான், ஏ கேட்குறான் பி கிட்ட, எவ்வளோ தூரம் போகணும்? பி சொன்னா 5 கிலோமீட்டர். நானும் 5 கிலோமீட்டர் தான் போகணும். தண்ணி வச்சிருக்கியா? ஏ கேட்குறான் பி கிட்ட. பி உஷாரு, நம்மள மாதிரி. நான் எனக்கு வச்சிருக்கிறேன், நீ உனக்கு வச்சிருக்கியான்னு கேட்டான். வச்சிருக்கிறேன். நேராக 2 கிலோமீட்டர் போன உடனே ரொம்ப பசிச்சுது. ஒரு ஈச்ச மரம் இருந்தது. ரெண்டு பேரும் கீழே உட்காந்தாங்க. உட்காந்துட்டு கவனமாக கேட்கணும், சரியா? பரிசு பப்பாசி கொடுக்கும். பதில் சரியா இருந்தால் பப்பாசி பதில் கொடு. நான் ரெண்டு பேரும் உட்காடுறாங்க. மறுபடியும் ஏ கேட்குறான், சாப்பாடு கொண்டு வந்தியா? பி உஷாரு. பி சொன்னா,
நான் எனக்காக கொண்டு வந்திருக்கிறேன், நீ உனக்காக கொண்டு வந்திருக்க. கொண்டு வந்திருக்கேன், எடு சாப்பிடுவோம். எடுத்து 2 பேரும் டப்பாவை பிரிக்கும்போது ஒருத்தர் வந்துட்டார். அவர் ராஜசேகர் மாதிரி இருந்தார். வந்துட்டார். அப்பா எந்த பக்கமாப்பா வரீங்க? நாங்கள் வடக்கால ஒரு, நான் தெற்கால இப்போ தான்ப்பா வரேன். அங்கே போனோம்ப்பா, இன்னும் 3 கிலோமீட்டர் இருக்குப்பா, ரொம்ப பசிக்குதுப்பா, சாப்பாடு இருக்குதே, கொடுக்குறீங்களான்னு கேட்டேன். சொன்னா உட்கார் உட்கார் உட்கார், சாப்பிடலாம் உட்கார். பி சொன்னா இப்படி ஏவை பார்த்தான். என்ன? இல்லைப்பா, அவர் பசியோடு இருக்கிறார். வந்தவன் சொன்னா, பி இந்த மாதிரி முகத்தை பார்த்து சொன்னா, காசு வேணா கொடுத்துட்றேயான்னு. பி சொன்னா, பசின்னு வந்துட்டு அப்புறமா என்னடா காசு, உட்கார் சாப்பிடலாம். இவனும் ரொட்டி எடுத்து வச்சான், இவனும் ரொட்டி எடுத்து வச்சான். எல்லாரும் சமப்பங்கா சாப்பிட்றாங்க. கவனம், சமப்பங்கா சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு தூங்கிட்டாங்க 3 பேரும். தூங்கினதுக்கு அப்புறமா எழுந்திருச்சு பார்க்குறான். சாப்பிட்ட பணக்காரனை காணோம். மற்றவர்கள் உறங்கிக் கொண்டு இருக்கின்ற பொழுது எழுந்து போய் வேலை செய்கின்றவன் தானே பணக்காரனாக இருக்கிறான். போயிட்டான் அவன். ஆனால் போகும்போது பணக்காரன்ல ஒரு வில்லங்கம் பண்ணிட்டு போயிட்டான். சாப்பிட்ட கோப்பை இருக்குல்ல, அதுக்குள்ள 8 தங்க காசை வச்சான். கணக்கு தொடங்குது, ஜாகிரதை. 8 தங்க காசை வச்சான். பார்த்த உடனே ஹை காசுன்னா இந்த சத்தத்தில் ஏந்திரிச்சிட்டான். பி அப்படி பார்த்தான். இந்த வர்றா காசு வச்சுட்டு போயிருக்கான்டா அவன், நம்ம வேணாம் வேணாம்னு சொன்னாலும் காசு கொடுத்தான் பர்றா. உடனே அவன் 4 அவன் எடுத்துக்கிட்டான். 4 அவனுக்கு கொடுத்தான். பி சொன்னா, காசுன்னு வந்துச்சுன்னா கணக்கு. என்ன கணக்கு? நீ எவ்வளோ ரொட்டி கொண்டு வந்த? சொல்லு, எவ்வளோ ரொட்டி? 3. அப்போ நீ 3 எடுத்துக்கோ, நான் 5 ரொட்டி கொண்டு வந்தேன், எனக்கு 5. இப்போ சொல்லுங்க, 3 5 4 4. பரிசு காத்திருக்கிறது. 4 4 தானா? 5 3 நாளும் பரிசு கிடையாது, 4 4 நாளும் பரிசு கிடையாது. எல்லாம் நியாய கணக்கு, நீதி கணக்குன்னு ஒன்று இருக்குது. இருங்க, இது சிண்ட முடி சண்டை போட்டு எல்லாம் கொண்டு போய் ஒரு அரசன் கிட்ட போய் சேர்றாங்க, பைத்துல் மால். அங்கே போனால் ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரு, அவர் தான் நாட்டாம. 2 பேரும் உள்ளே வந்தாங்க. சார் அடிச்சுக்கிட்டோம் சார், இப்படி நடந்துச்சு சார், இப்படி நடந்துச்சு சார், இப்படி சாப்பிட்டோம் சார், இப்படி. காசுக்கு விற்றீங்களாடா? இல்லை சார். எவ்வளோடா காசு கொடுத்தான்? 8. கொடுங்க. வாங்கிக்கிட்டார். வாங்கி வச்சுக்கிட்டு, சரி நான் இப்போ சொல்கிறேன் என்ன நடந்ததுன்னு சொல்லு. சார் இவன் 3 ரொட்டி கொண்டு வந்தான் சார். சரி, நான் 5 கொண்டு வந்தேன் சார். சரி, எப்படி வச்சு சாப்பிட்டீங்க? இல்லை சமமாக சாப்பிட்டோம் சார். அப்படியா? சமமானா ஒரு ரொட்டி எடுத்து 3 பங்கா சாப்பிட்டோம் சார். சரிப்பா, கொஞ்ச நேரம் வெளியில் இருங்க. நான் வெளியில் இருந்தாங்க. 3 ரொட்டிக்காரனை கூப்பிட்டான். இந்தா, வெளில போய் தான் திறந்து பார்க்கணும், அடி பின்னிடுவேன். இல்லை நான் இங்கே வா, நீ வா. கையில் அவன் கையில் 5 ரொட்டிக்காரன் கையில் காசு கொடுத்தான். 2 பேரும் வெளியில் போயிட்டாங்க. வெளியில் போயிட்டு 2 பேரும் ஓலத்தோடு உள்ளே வர்றாங்க. ஒருத்தன் கோபத்தில் வரத்தான், ஒருத்தன் சந்தோஷத்தில் வரத்தான். 3 ரொட்டிக்காரன் கையில் ₹1 இருக்குது. நம்ம நீதி கணக்கு. 5 ரொட்டிக்காரங்கிட்ட 7 காசு இருக்கு. அவன் சந்தோஷம், என்ன சாமி இவ்வளோ கொடுத்துட்டீங்கன்றான். அவனாவது 3 கொடுக்குறேன்னாடா, உங்ககிட்ட வந்துட்டு நான் ஒத்த காசை வாங்கிட்டு போகிறேனேங்கிறான். அவன் கணக்கு சொல்லு, கணக்கு சொல்லு, நான் கணக்கு சொல்கிறார். இப்போ சொல்லுங்க, 3 5 சேர்த்தா எவ்வளவு? டக்குன்னு சொல்லணும், டைம் இல்லை. 8. ஒரு ரொட்டியில் 3 துண்டு, ஆளுக்கு ஒன்று சாப்பிட்றாங்க. 8 ரொட்டியில் எத்தனை துண்டு? டக்குன்னு சொல்லணும். 24. ஆளுக்கு எவ்வளோ சாப்பிட்ருக்காங்க? 8 8 சாப்பிட்ருக்காங்களா? 5 ரொட்டிக்காரன் 3 பிரிங்க, எவ்வளவு? 15. எவ்வளோ சாப்பிட்ருக்கான்? 8. எவ்வளோ கொடுத்துருக்கான்? 7. அதனால் அவனுக்கு 7 காசு. இவன் 3 ரொட்டிக்காரன் பிரித்தா எவ்வளவு? 9. இவன் எவ்வளோ சாப்பிட்ருக்கான்? 8 சாப்பிட்ருக்கான். எவ்வளோ கொடுத்துருக்கான்? அதனால் அவனுக்கு 1. வெளியிலேருந்து பார்த்தா நியாயம் வேறு வேறாக தெரியும், ஆனால் உள்நுழைந்து பார்த்தால் நீதி என்பது வேறாக தெரியும். நியாயம் எது, நீதி எது என்கின்ற சொல்லை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை சொற்களால் சூழப்பட்டிருக்கிறது. சரியான பொருளை புரிந்து கொண்டு வளமான வாழ்க்கை வாழ்வோம் என்கின்ற வாழ்த்தோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
மிக